முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன ஜென்மத்தில் குருக்கு வந்திருக்கார். இந்த ஜென்மத்தில் குருக்கு வந்தார்னா அலைச்சல் பாடு தீராதுங்க. பல யோசனைகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த குரு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போயிருந்தால் கூட திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்தளவுக்கு இது பண்ணுவார். அதே சமயத்தில் அலைச்சல் பாடு தீராத அளவுக்கு வருமானத்தையும் கொடுப்பாருங்க. ஏன்னா 10 கோடி ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் தான் வருவார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல சூரியன், சனி, சந்திரன் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி. அப்போ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வருமானம் நல்லா இருக்குங்க. மிதுன ராசிக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குங்க. சனி 10ல் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்திங்கன்னா உபரிய ஒரு தொழில் செய்யலாம். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னொரு தொழில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் செய்யலாம். இந்த குரு பயிற்சி ஆகிட்டு ராசிக்கு 2ல் உட்காந்தாருங்கன்னா 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அட்டகாசமாக கொண்டு போயிடுவார் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு. அது 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலம் எடுத்து தன் வீட்டை தான் திரும்பி பார்த்துருவார். குரு தான் இருக்கிற இடத்த காப்பாற்றுறாரோலே பார்வையில் பலம் பண்ணி போடுவார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த கடன் இதுகள் எல்லாம் குரு பகவான் ரெடி பண்ணிங்க. 8ஆம் இட பிரச்சனையிலையும் சால்வ் பண்ணி 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை ஜம்முன்னு இயக்குவாருங்க. அப்போ மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிட்டார்னா ராசிக்கு 2ல் உட்காந்தார்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமெல்லாம் நடைபெறுங்க. நல்ல தொழில்கள்லாம் அமையி முன்னேற்றங்கள் நல்லா இருக்குங்க. மேலும் 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 முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே எதிரிகளை வளரவே விட மாட்டீங்க. அழகாக வச்சுக்குவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னி வரக்கூடிய காலங்களுமோ இப்போ போயிட்டுருக்கிற காலங்களுமோ நல்ல முறையாக தான் செயல்படுங்க. எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வணக்கம்.